ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷமாக கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா, கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா என்ற அற்புதமாக 5வது பாகம் 45 கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா 5வது பாகமாக பேராசை. 5வது பாகமாக பேராசை. பேராசை பேரழிவு என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? பேராசை பேரழிவு கொண்டு வரும். அனுபவித்தவர்கள், அனுபவத்தோடு பேசுகிறவர்கள், அழிவை கண்டவர்கள், அந்த பேராசை பேரழிவை உண்டாக்கின மனிதர்கள் உதாரணங்களாக இந்த உலகத்துல உண்டு. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பேராசை பேரழிவா? 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொண்டால், 1 தீமோத்தேயு புஸ்தகம் அற்புதமான ஒரு அதிகாரம், 6ஆம் அதிகாரம். 1 Timothy chapter 6 verse 6 to 12. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யங்களாக்க விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனசர கேட்டிலும் அழிவிலும் அமுந்து போகிற மதிக்கேடும் சேதனமுமான பலவிதமான இச்சைகளினாலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்குள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இருப்பாயாக என்று சொல்லி அற்புதமாக சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுதமாக பேரழிவு, பேராசை பேரழிவு 5வது பாகம், கொடிய பாவங்களில் ஒன்று. இது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். போதும் என்கிற மனது ரொம்ப சந்தோஷமானது. அது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் 800 கோடிக்கு மேல இருக்கிற மனிதர்கள் ஒரு ஊரும் ஆசை இல்லாம இருக்க மாட்டாங்க. ஆனா பைபிள் நமக்கு சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அதுதான் நமக்கு நன்மையானது, அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டால், மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை. இதை யாரை விட்டது இந்த உலகத்துல? அவைகள் எல்லாம் மனிதனுடைய இச்சைகளை தூண்டி மனிதனை பாவத்துக்குள்ளாக ஆக்குகிற ஒரு காரியங்களா காணப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4-5 வசனங்களை வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அவர்கள் விழுந்தார்கள். ஆதாம் ஏவாள் இச்சைகளால மாண்டு மடிந்து போனார்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பிறருடைய பொருளை எச்சையாத இருப்பாயாக, பிறனுடைய ஆஸ்தி எச்சையாத இருப்பாயாக, பிறனுடைய மனைவி எச்சையாத இருப்பாயாக, பிறனுடைய எருதை ஆகிலும் கழுதை ஆகிலும் ஆஸ்தி ஆகிலும் இச்சையாத இருப்பாயாக, வஞ்சிக்காத இருப்பாயாக, பேராசை கொள்ளாத இருப்பாயாக. ஏனென்றால் பேராசை உனக்கு பெருமை கொண்டு வராது, பேரழிவை கொண்டு வரும் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. அதுக்கு உதாரணமாக ஆகாப் ராஜா இருக்கிறார். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 1. அந்த அதிகாரமே நாதாப்புனுடைய திராட்சை தோட்டம். அந்த நாதாப்புடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து கல்லெறிந்து நீதிமான கொன்று அபகரித்து கொண்ட அந்த ஆஸ்தி நிமித்தமாக தேவனுடைய கோபம் வந்தது.
அவங்களுடைய வம்சமே இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆஸ்திகள் மனிதனுக்கு ஆசீர்வாதம் அல்ல, ஆபத்து. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 21 வசனங்களை வாசிக்கிறோம். ஒருத்தனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அந்த விளைச்சலை குறித்து எச்சரிக்கை இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என் ஆத்மாவே நீ பூரிப்பாயிரு, அநேக வருடங்களுக்கு உனக்கு சேர்த்து வச்சிருக்கிற ஆத்மா பார்த்து சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து மதிக்கேடனே என்று கூக்குரலிட்டார். மதிக்கேடனே, இன்றைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு போவோமானால் நீ சம்பாதித்தது யாருடையது ஆகும் என்று சொன்னார். யூதாஸ் காரியத் பண ஆசை உள்ளவனாய் அவன் பணப்பையை வைத்துக் கொண்டு இருக்கிறதுனாலே திருடனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 12 சீடர்கள் ஒருவராய் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14 முதல் 24 வசனங்கள். பண ஆசை அவனை அடியோடு அழித்து விட்டது. பதவி இழந்தான், பட்டத்தை இழந்தான், ஆண்டவர் இழந்தான், ஜீவனே போய்விட்டது. பண ஆசை லாத்தியமிக்கு வேற இருக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்களில வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் தங்களை கெடுத்து கொண்டு கேடான சிந்தனைக்குள்ளாக்கி தங்களை ஆக்கினுக்குட்படுத்திக் கொண்டவர்கள் நரகத்துக்கு பாத்திரவான்களா மாறி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. பொருளாசை உயிரை வாங்கும், கொலைகள் நடக்கும், மரணங்கள் வரும். பொருளாசை எத்தனையோ மனிதர்களை மாண்டு போனதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்கள். தேவனை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பொருளாசைக்காரர், திருடர், விபச்சாரக்காரர், வேசித்தனம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வாக்கியங்கள். விபச்சாரக்காரரும், வேசித்தனக்காரரும், திருடரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், குடிக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. பொருளாசைகள் உயிரை வாங்கும், கொலைகள், மரணங்கள் உண்டாகும். பொருளாசை, சீட்டாட்டம், குதிரை விளையாட்டு பந்தயம், பந்தயங்கள், இப்படி கிரிக்கெட்டு விளையாட்டுல கூட பந்தயங்கள் கட்டுறது. ஐஸ்வர்யவன்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே மார்க் 10ஆம் அதிகாரத்துல 17 முதல் 31 வசனங்களில் ஐஸ்வர்யவன்கள் மோட்சத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஐஸ்வர்யம் நமக்கு வேணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யமுள்ள ஒரு யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு 27:57. அந்த ஐஸ்வர்யம் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டார். அந்த ஐஸ்வர்யம் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட்டது. அந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆண்டவருடைய மரணத்தினு கூட அவர் உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய கல்லறை கொடுத்தார், போய் பேசினார் அதிகாரி ஆண்ட, இயேசுவின் சரீரத்தை கொண்டு வந்தார். ஐஸ்வர்யம் நான் வேண்டான்னு சொல்லலை, ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்லவில்லை. ஆனா ஐஸ்வர்யம் தேவை. அது ஆண்டவருக்காக செலவிட வேண்டும், அது ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும், அது ஆண்டவருக்காகவே அதை யூஸ் பண்ண வேண்டும் என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது. ஆகவே ஆபிரகாம் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஈசாக் ஐஸ்வர்யம் உள்ளவர், யாக்கோபு ஐஸ்வர்யம் உள்ளவர், யோசேப்பு ஐஸ்வர்யம் உள்ளவர், யோபு ஐஸ்வர்யம் உள்ளவர், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாரும் ஏழைகள் தான், ஒன்றும் இல்லாதவர்கள் தான். பட் ஆண்டவரை பின்பற்றின பிற்பாடு பூமியில அவர்கள் செய்கிற வேலை நிமித்தமாக தேவன் விளைச்சல்களை ஆசீர்வதித்தார், ஆடு மாடுகளை ஆசீர்வதித்தார், ஜனங்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஆஸ்தியும் பாஸ்தியும் எல்லாமே ஆண்டவருடைய கிருபையினாலே வந்து இணைந்தது. ஆகையினாலதான் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்மால ஐஸ்வர்யம் வரும், உம்மால எல்லாம் கூடும். ஒரு மனுஷனை உயர்த்தவும், ஒரு மனுஷனை அருமையாக ஆசனத்துல உட்கார வைக்க உம்மால கூடும். ஆனாலும் உம்முடைய கரத்துல வாங்கி உமக்கே கொடுக்கணும் என்று பிரார்த்தனை செய்தார். அவனமாகவே ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். இச்சையினால, பேராசையினால நாம் சம்பாதிப்பு வைப்பது அல்ல, தேவனுடைய நன்மையும் கிருபையும் அவர் தந்து அவர்தான் அதை பயன்படுத்த வேண்டும். ஆகவே அநேகருக்கு பணக்கார ஆகணும்னு ஆசை, காரு வேணும், பங்களா வேணும். சிலருக்கு தேவனாக
இருப்பாங்க. தெய்வமாக இருக்கும். பணம், வயிறு, பொருள், சோறு, உலக ஆசைகள், காசு, கண்கள் மேல வைத்துக் கொள்வார்கள். கண்கள் மேல மரிக்கும் போது கூட வைப்பாங்க பாருங்க. உலக ஆசை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25, 26 ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் படித்துக் கொண்டாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆஸ்தி நம்ம ஆளக்கூடாது, நாம் அதை ஆள வேண்டும். எப்படி நம் கால்களில் உடித்துக் கொள்கிறோமோ பாதரட்சை, ஷூ, இவைகள் எல்லாம் நாம் உடித்து கொண்டாதான் அது அப்படியே கடுக்கும். நாம் உடித்துக்கொண்டு அதை யூஸ் பண்ணுவோம், பயன்படுத்துவோம். அதே வண்ணமாக பணம் இருந்தால் நாம தான் அதை யூஸ் பண்ண வேண்டுமே தவிர அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பணம் இல்லாதவன பணம் இல்லை அப்படின்னா பாதுகாப்பா இருப்பான். ஆனா பணம் இருந்தால் பணத்தை நம்ம பாதுகாக்கணும். பணம் இல்லாதவன பணம் பாதுகாக்கும். பணம் இருக்கிறவன அந்த பணத்தை அவன் பாதுகாக்கணும். எப்படி? உங்களுடைய வேலைகள், பொருளாசை, பொய், சண்டைகள், அரசியல்வாதிகள், கொலைகள், பணத்தை சம்பாதிப்பதற்காக பாலில் தண்ணி, அரிசியில, பருப்புல, சிறுதானியங்களில கற்களை கலப்பது, கலப்படங்கள் செஞ்சு எப்படியாக மருந்து, மாத்திரைகள், இவைகள் எல்லாம் கலப்படங்கள், கள்ள காரியங்கள், பணத்தை சம்பாதித்து பேராசை, உபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, அநேக வேதனைகளால் தங்களை குத்திக் கொள்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், மரித்து போகிறார்கள். அதை ஆளுகை செய்யாதபடிக்கே மரித்து போகிறத நான் பார்க்கிறேன். பேராசை பேரழிவு, பேராசை பேராபத்து, பேராசை உன்னையே உயிரை வாங்கிவிடும். இருப்பது போதுமானது. நாம் ஆசைப்படும் பொழுதெல்லாம் நம்ம கீழே இருக்கிறவங்களை பாருங்க, அவங்கள விட நம்ம நல்லா இருக்கிறோம். மேல இருக்கிறவங்களை பார்க்க கூடாது. மேல எவைகளை பார்க்கணும்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 மேலானவைகளே நாடுங்கள், பரலோக தேவனை, நித்திய ஜீவனை, நித்திய ஆசீர்வாதங்களை, நித்திய வாழ்வே, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுக்கிற வானத்தை பூமி உண்டாக்கி எனக்கு கத்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். சேஸ்வதமாக ஆண்டவருடைய ரத்தம் அந்த பேராசையில் இருந்து நம்ம விடுதலாக்க ஆயத்தமா இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம பாவங்கள் ஆற நம்ம சுத்திகரித்து நம்ம நீதிமான்களாக, உத்தமன்களாக மாற்றும். எனவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய வசனம் நம்ம சுத்திகரிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆகையினாலே பேராசை உள்ளவர்களாக அல்ல, பேராசை பேரழிவு, பேராசை பேராபத்து. கத்தர் கொடுத்த குடும்பம், கத்தர் கொடுத்த ஆஸ்தி, கத்தர் கொடுத்த சுகம், கத்தர் கொடுத்த வாழ்வு, கத்தர் கொடுத்த பொருட்கள், கத்தர் கொடுத்தவைகள், அவைகளில் திருப்தியா இருந்து நாம் சந்தோஷமாக ஆண்டவருக்காக வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.